இந்தியாவில் ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயிலின் சோதனை ஓட்டத்தை ஹரியானாவில் உள்ள ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இயக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. இந்திய ரயில்வே நிர்வாகம் ஹைட்ரஜன் ரயிலை அறிமுகப்படுத்த தயாராகி வரும் நிலையில் விரைவில் இதன் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது. 2018ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனி நாட்டில் ஹைட்ரஜன் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஸ்வீடன், சீனா போன்ற நாடுகளிலும் ஹைட்ரஜன் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்திய ரயில்வே நிர்வாகம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் ஹைட்ரஜன் ரயிலை அறிமுகப்படுத்த தற்பொழுது தயாராகி வருகிறது. இந்த ரயில் தண்ணீரால் மட்டுமே இயக்கப்படும் என்பதும், ஹைட்ரஜன் எரிபொருள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த ரயில் நீராவியை மட்டுமே வெளியிடுகிறது. எனவே இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் என்றும், இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் கார்பன் உமிழ்வை குறைக்கும் என்றும் கருதப்படுகிறது. ஹைட்ரஜன் ரயிலை இயக்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு 40,000 லிட்டர் தண்ணீர் மட்டுமே தேவை. அதிகபட்சமாக இந்த ரயில் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். எரிபொருள் தொட்டியை ஒருமுறை நிரப்பினால் 1000 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். குறைவான சத்தத்துடனும் இந்த ரயில் இயங்கும். இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனை ஓட்டத்தை 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீலகிரி மலை, டார்ஜிலிங் இமயமலை, கல்கா, சிம்லா மலைப்பகுதிகளில் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்குவதற்கான திட்டம் பரிசீலனையில் உள்ளது. மொத்தம் 35 ஹைட்ரஜன் ரயில்களை முதல் கட்டமாக இயக்குவதற்கு இந்திய ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. இந்த ரயிலில் டிக்கெட் விலையும் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஒரு ஹைட்ரஜன் ரயிலை உருவாக்க சுமார் 80 கோடி ரூபாய் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெற்றிகரமான சோதனை ஓட்டத்திற்கு பிறகு ஹைட்ரஜன் ரயில்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் 35 ஹைட்ரஜன் ரயில்கள் இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.